Hello students, welcome back. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூனிட்ல எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஃபாலோ பண்றது CBSE கரிக்குலம் தான். நாம் ஃபாலோ பண்ற புக் ஸ்மித்ரா அரோரா புக் தான். இந்த வீடியோ கிளாஸ் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் ஒரு 3 டாபிக்ஸ் பத்தி தான் கவர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னா என்னன்றத பத்தி கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்ல 3 பாயிண்ட்ஸ் ARPANET, NSFNet and internet இது மூணையும் பற்றி கொஞ்சம் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, அதோட எவல்யூஷன் ஃப்ளோ மற்றும் இம்பார்ட்டன்ட் ஃபுல் ஃபார்ம்ஸையும் பற்றி சொல்ல போகிறேன். கீ பாயிண்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணுறது எப்படி அப்படின்ற பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எக்ஸாம் டிப்ஸையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க், இதோட டெஃபினேஷன் இதுதான். கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா டெஃபினேஷன் ஃபார் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா குரூப் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர். நிறைய கம்ப்யூட்டரை ஒரே பிளேஸில் வச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸாக கொடுத்து ஒரு குரூப் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அந்த கனெக்டட் கம்ப்யூட்டருக்கு மிடில் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேரிங் த டேட்டா அண்ட் ரிசோர்ஸஸ், ரைட்? ஒரு டேட்டாவோ, ஒரு மெசேஜோ, ஒரு வீடியோ ஃபைலோ, இமேஜ் ஃபைலோ, இல்லை ஒரு ரிசோர்ஸஸ் பிடிஎஃபோ டாக்குமெண்ட்டோ நம்ம ஷேர் பண்ணுறது தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதில் மெயினானது இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர், குரூப் ஆஃப் இன்டர்கனெக்டட் கம்ப்யூட்டர் மெயினாக ஷேர் டேட்டா ரிசோர்ஸஸ். இந்த கீவேர்ட்ஸ் இருந்துச்சுனாலே சூப்பராக இருக்கும், ரைட்? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஷேரிங் எ ஃபைல் அண்ட் டேட்டா. ஹார்ட்வேர் கூட நம்ம ஷேர் பண்ணுறோம், பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர் கூட நம்ம ஷேர் பண்ணுறோம். கம்யூனிகேஷன், இமெயில், சேட்டு, வாய்ஸ் காலு, ஆடியோ காலு, இது எல்லாமே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். இன்டர்நெட் ஆக்சஸ், இது வந்து பர்பஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். நெட்வொர்க்கிங் வந்து ரெடியூஸ் தி நெட்வொர்க்கிங் காஸ்ட் அண்ட் சேவ் டைம். ஓகே, ஸோ எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க் வந்து டைரெக்டாக இன்டர்நெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணல. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம், ARPANET, NSFNet, அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சது ARPANET. அதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ARPANEட்னு சொல்லுவோம். 1969 தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தான் இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. வாட் வாஸ் ARPANET அப்படின்னா என்னென்னா, இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் தட் கனெக்டட் ரிசர்ச் கம்ப்யூட்டர் இன் அ டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டி. அப்போ டிஃபென்ஸ் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ இதுதான் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்காக இருந்திருக்கு, ரிசர்ச் கம்ப்யூட்டராகவும் இருந்திருக்கு. டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிலையும் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இட்ஸ் அலோ த சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச்சர் டு ஷேர் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ். சரியா? ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்காக தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, அப்போ இதோட மெயினான கீ ஃபீச்சர்ஸ் எப்படி என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பேக்கெட் ஸ்விட்சிங் நெட்வொர்க். டிஃப்ரெண்ட் பாத்தில் டிஃப்ரெண்ட் பிளேஸில் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்டர்நெட். ஒன் மோர் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, கனெக்டட் ஒன்லி ஃபியூ கம்ப்யூட்டர் அட் அ டைம், ரைட்? இந்த மூணுமே கீ ஃபீச்சர்ஸ். ARPANET is considered as a grandfather of internet. Next one, NSFNet, National Science Foundation Network, right? 1980s தான் இந்த NSFNet வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன், USA, அவங்க தான் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ NSFNet அப்படின்னா ஹை ஸ்பீட் நெட்வொர்க் கிரியேட்டர் டு கனெக்ட் யூனிவர்சிட்டி அண்ட் ரிசர்ச் சென்டர். இதுவுமே ஒரு ரிசர்ச் சென்டரில் நெட்வொர்க்கோட ஸ்பீடு ஹையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இதுவுமே ஒரு ரிசர்ச்சுக்காகவும் சயின்டிஃபிக்காகவும் தான் நம்ம இந்த கம்ப்யூட்டரையும் நெட்வொர்க்கிங்குமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இட் ப்ரொவைட் தி ஃபாஸ்ட் அண்ட் வைடு நெட்வொர்க் ஃபார் த எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த NSFNet வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதோட கீ ஃபீச்சர்ஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ARPANET. சரியா? கனெக்டட் மோர் இன்ஸ்டிடியூஷன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றக்காக மோர் இன்ஸ்டிடியூஷனை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த NSFNet வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். பேக்போன் ஃபார் ஏர்லி இன்டர்நெட். இதோட எக்ஸாம் லைன் என்ன அப்படின்னா, NSF ஹெல்ப் எக்ஸ்பேண்டிங் த நெட்வொர்க் ஃப்ரம் த மிலிட்ரி யூசஸ் டு த எஜுகேஷனல் யூஸ். ஸோ டிஃபென்ஸில் மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் பர்பஸ்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு அட்வான்ஸ் லெவலாக ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி போகும்போது ஆரம்பித்தது தான் NSFNet. நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நெட். இன்டர்கனெக்டட் நெட்வொர்க்கை தான் நம்ம இன்டர்நெட்டுன்னு சொல்கிறோம். 1990s தான் பப்ளிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இன்டர்நெட் அப்படின்னா என்னென்னா, குளோபல் நெட்வொர்க். இந்த குளோபல்ன்ற கீவேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப் நெட்வொர்க் தட் கனெக்ட் மில்லியன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வேர்ல்டு வைடு.
ரைட். இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து என்எஸ்எஃப் நெட்வொர்க்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து மில்லியன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸே நம்ம கனெக்ட் பண்ணி வேர்ல்டு வைடில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதனால தான் இது குளோபல் நெட்வொர்க் ஆஃப் இன்டர்நெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இன்டர்நெட்டோட டெஃபினேஷன் இட்ஸ் அ குளோபல் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் தட் கனெக்ட் மில்லியன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வேர்ல்டு வைட். இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு வைடாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்நெட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இதோட கீ ஃபீச்சர்ஸ் யூசஸ் ஆஃப் TCP/IP ப்ரோட்டோகால், நோ சிங்கிள் ஓனர். சப்போஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் இமெயில், WWFTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸும் யூஸ் பண்ணுறோம். அப்போ 1969 நம்ம ஸ்டார்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு 1980s 1990s இருந்து நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ரைட். அப்போ இதோட ஃப்ளோவை நம்ம ARPANET 1969, NSF net 1980s, இன்டர்நெட் 1990s ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எவல்யூஷன் ஃப்ளோ கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோவாக எழுதி கூட நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட எக்ஸ்பான்ஷனையும் நீங்கள் கிளியராக கொடுத்துட்டு கீ பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த டாப்பிக்கோட ஃபுல் ஃபார்ம்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க், இதை தான் நம்ம ARPANETன்னு சொல்லி சொல்கிறோம், ரைட். NSF net, ரைட், நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நெட்வொர்க், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா NSF net சொல்கிறோம். இன்டர்நெட்டை வந்து இன்டர் கனெக்டட் நெட்வொர்க்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்நெட்டுன்னு சொல்கிறோம். TCP/IPன்றது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ARPANET, தென் NSF net, எக்ஸ்பேண்டிங் த நெட்வொர்க் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். டிஃபென்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் லெவலுக்கு கொண்டு வந்தால் NSF. வேர்ல்டு வைடில் குளோபலாக நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ணணுன்றக்காக வந்தது தான் இன்டர்நெட். நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் இது யூசஸ் ஆஃப் TCP/IP ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணி தான் இன்டர்நெட் வேர்ல்டு வைடாக நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட எவல்யூஷன் ஃப்ளோ இது தான் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் த எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 3 ஹெட்டிங்குமே போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாகணும். அதோட இயரு, ஆர்கனைசேஷன், பர்பஸ் இதெல்லாம் சிம்பிளாகவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். முடிஞ்சால் ஒரு டேட்டா ஃப்ளோ டயக்ராம் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கிற கூட சான்சஸ் இருக்குது. ஃபுல் ஃபார்ம் கரெக்டாக கம்பல்சரியாக எழுதிருங்க. அண்டர்லைன் த வேர்ட் ஃபர்ஸ்ட். பேக் போனு, குளோபல், இன்டர் கனெக்ட், இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.